வேற என்ன நீங்க தமிழ்நாட்டுக்காண்டி செஞ்சுட்டு இருக்கீங்க கேட்டா, செய்யற அத்தனையுமே சாதனை. ஒரு 90 விழுக்காடு சொன்னப்பெல்லாம் செஞ்சு முடிச்சார் நம்ம தளபதியார் அவர்கள். என்ன மிச்சம் இருக்குன்னா எதுவுமே மிச்சம் இல்ல. இப்போ ஒரு செய்யறது பூராமே எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காரு. மகளிர் உரிமை தொகை திட்டம், இதுல சில பேருக்கு வராம இருக்கலாம். ஜூலை மாசம் அதுக்கு விண்ணப்பத்தை போட்டு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு வந்துடும். இப்ப மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமா என்ன மாசம் 1000 ரூபாய் கடம்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் தாண்டி போயிருக்கு. ஒவ்வொரு பெண்களுக்கும் அவர் கொடுத்த பணம். ஆமாவா இல்லையா? 24,000 ரூபாய். யாருமா கொடுப்பா? 24,000 ரூபாய் யாரு கொடுப்பா? நம்ம தளபதியார் கொடுப்பாரு. அதே விஷயம். இன்னைக்கு இந்த 1000 ரூபாய்க்காண்டி பொம்பளை வீட்டு வசிக்கிற குடும்பமும் இருக்கு. இந்த 1000 ரூபாய்க்கு அடிச்சு மாட்டி விட்டுருவாங்க. அப்ப பெண்களுக்கும் வீட்டுக்குள்ள ஒரு உரிமை தரணும்னா ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா அவங்க இருப்பாங்கன்னு சொல்லி கலைஞர் உரிமை தொகை தராரு. என்னப்பா சொல்றீங்கன்னா, எங்க தளபதியார் கொடுக்கிற சீரா அப்படின்னு சொல்றாங்க பெண்கள். அப்ப அந்த அளவுக்கு ஒரு வெளிப்பான ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு எங்க தளபதியார். மத்த மாநிலங்கள மோட சிரிச்சாங்க. என்னப்பா ஆட்சி இருக்கீங்க, மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, இந்த 1000 ரூபாய் வச்சு என்னன்னு பொல போட்ட போறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க எலெக்ஷன் வந்துச்சுன்னா நான் ஜெயிக்கணும்னு அதை நினைச்சானாக்க மாசம் 1000 ரூபாய் பெண்களுக்கு தாரேன்னு சொன்னாலே ஜெயிக்க முடியுது. அப்பேற்பட்ட சூழலை உருவாக்கி கொடுத்தவர் நம்ம தளபதியார் அவர்கள் என்றால் அது மிகையாகாது. ஒன்றிய அரசு தொடர்ச்சியா நம்ம வந்துட்டு மனுஷிச்சுட்டே வருது. என்ன செய்யுது பாத்தீங்கன்னா, மும்மொழி கல்வி கொள்கை, 3 லாங்குவேஜ் படிக்கணுங்கிறாங்க. நம்ம பிள்ளைய தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கே தக்கா புக்காங்குது. இதுல ஹிந்தியும் சேர்த்து படிக்கிறான், எதிர்கொடி படிக்கணும். நீ படிச்சுட்டே ஆகணுன்றான். ஆரம்பத்துல படித்தே வருவாங்க, சைஸா வருவாங்க. ஹிந்தியை மட்டும் சேர்த்துக்குங்கம்பாங்க, அதுக்கப்புறம் தமிழை மட்டும் ஒழிக்குங்கம்பாங்க. இங்க வந்து அப்படி கூட என்ன செய்யுங்க, என்னடா பூரா ஹிந்தி சொல்ல ஒழிக்கிறது, தமிழக காணாமல். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே இன்னைக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் இருக்கு. இங்க எப்படி நமக்கு தாய்மொழி தமிழோ அந்த மாதிரி அந்த மாநிலத்துக்கார ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மொழி, மராத்தி, குஜராத்தி ஒவ்வொரு மொழி இருந்துச்சு. இன்னைக்கு போய் அங்க எங்கடா அவங்க தாய்மொழின்னு கேட்டா குடிய சொல்றாங்க, தேடி பாக்குறாங்க, மொழியை காணோம். பாடம் சொல்லி தரதுக்கு டீச்சர் இல்ல. இல்லங்க நாங்க தமிழ்நாட்டு மேல அக்கறையா இருக்கும் பிஜேபி சொல்லுது. என்னங்க அக்கறையா இருக்கீங்க? தமிழ்நாட்டுல இந்திய கத்துக்கிறதுக்கு பல கோடி ஒதுக்கும். ஹே அப்படியா, பல கோடி ஒதுக்கியா? சரிப்பா, ரைட், பரவாயில்ல. சரி, இப்ப மத்த மாநிலத்துக்கு எவ்வளவு ஒதுக்கிருக்க அப்படின்னு கேட்டா, மத்த மாநிலத்துக்கு இந்தியா வளர்க்கறதுக்கு பயங்கரமா ஒதுக்குறோம். அப்ப 3 கொள்கைனா எல்லா மாநிலத்திலையும் ஒரு 3 லாங்குவேஜ் இருக்கிறது. ஆமா, சரி. அப்ப குஜராத்ல தமிழை வளர்க்கறதுக்கு எப்படி செலவழிச்சுன்னு கேட்டா, அவன் 1 ரூபா கூட செலவழிக்கல. உத்தரப்பிரதேசத்துல எவ்வளவு தமிழை வளர்க்கறதுக்கு செலவழிச்சுன்னு கேட்டா 1 ரூபா கூட செலவழிக்கல. ஏன்னு கேட்டா அவனுக்கு தேவை தமிழை மக்களுக்கு வளர்க்கணும் கிடையாது, இந்திய மட்டுமே எல்லாரும் தெரியப்படுத்துறோம். தமிழ்ன்ற ஒரு பாரம்பரியம் இருந்தாத்தானே இவங்க எல்லாம் எந்திரிச்சு நிப்பாங்க, இவங்க எல்லாம் தமிழ பேசுவாங்க. தமிழ் கத்துறாங்க, தமிழிலே முடிச்சு விட்டோம்னா இவங்க இடத்திலே முடிச்சு விட்டுறான் பாக்குறாங்க. ஆனா பெரியார், அண்ணா, கலைஞர், தளபதியார், இன்னைக்கு இளம் தலைவர் வழியில வந்து நம்ம எல்லாருமே எந்த காலத்தையும் தமிழை விட்டுக் கொடுக்க முடியாது, விட்டுக் கொடுக்க மாட்டோம்ன்றது அவங்களுக்கு இன்னைக்கு புரிஞ்சிச்சு. சார், இப்ப இந்த நீட்டு விளக்குன்னு சொன்னீங்க, சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. வந்து கிட்டத்தட்ட ஆட்சியே முடிய போகுது. 6 மாசம் முன்னாடி எலெக்ஷன் வரும்போது ஏன் இன்னும் நீட்டு வைக்கல? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, நாங்க நல்ல ஆட்சி விட்டுக்கோம். ஏமா, நீட்டு விளக்குன்றது என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க. நீட்டுனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா, மருத்துவராகணும், டாக்டர் ஆகணும், நம்ம பிள்ளைண்டா பாண்டாவை வைக்கும் போது நல்ல மார்க் எடுக்கணும். ஒரு நல்ல மார்க், ஒரு 100 மார்க்கு 90 மார்க் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிள்ளை என்ன டாக்டர் ஆகி போகணும். அந்த கட்டாப்புல பார்த்து டாக்டர் ஆயிடும். இன்னைக்கு சூழ்நிலை அப்படி கிடையாது. இன்னைக்கு உங்க புள்ள 100க்கு 100 எடுத்தாலும் மத்திய அரசு, ஒன்றிய அரசு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கான். என்ன கேட்டீங்கன்னா, நீட் எக்ஸாம். இதை நீ எழுதி பாஸ் பண்ணுப்பா. நீட் எக்ஸாம் எழுதலாம்ல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, கிடையாது. அதை 20 லட்சம் ரூபாய் கட்டியுமே பைலாபுர மாணவர்கள் இருக்காங்க. நல்ல பணக்கார வீட்டு பிள்ளைய 25 லட்சம் ரூபாய் கட்டி படிக்க வச்சா பைலாபுர பிள்ளை இருக்கு. நம்ம எங்க 25 லட்சத்துக்கு போக? நம்ம தளபதியார் மாசம் 1000 ரூபாய் கொடுத்து படிக்க வச்சிருக்காரு. நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறோம் இல்லையா? நம்மளே கஷ்டப்படுறோம். அப்புறம் எப்படி நம்ம 50 காசு கட்டி படிக்க வைக்கிறது? ஆனா கட்டி படிக்க வச்சு நீ பாஸ் பண்ண மாட்டேங்க டாக்டர், இல்லைன்னா போய் ஓரமா பாருங்க. நான் சொல்றேன், இப்படி கேவலமான ஒரு விஷயத்தை, ஒரு நடைமுறைய மருத்துவராகக்கூடிய நம்ம மாணவர்கள் எல்லாரையும் தடை செஞ்சு கொண்டு வந்திருக்கு இந்த ஒன்றிய அரசு. இதுக்கு எதிராக நம்ம இளம் தலைவர் தளபதியார் அனைவருமே இதை போராடி இருக்கோம். அப்ப இதுக்கு என்ன செய்யலாம், என்ன வழின்னு கேட்டீங்கன்னா,
நம்ம அத்தனை பேருமே ஒண்ணு சேரணும். இதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கணும், ஞாபகம் இருக்காமா? நீங்க எல்லாம் கூட வீட்டுக்கு போயிருப்பீங்க, ரோட்டுக்கு போய் உட்காந்துருப்பீங்க, ரோட்ல உட்காந்து போராடிப்பீங்க. எதுக்காக போராடணும்? தமிழனுடைய பாரம்பரியம்ன்ற ஒண்ணு என்னைக்குமே தோத்து போயிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம அத்தனை பேருமே போராட்டம் நடத்தணும். தோத்தாகணும், ஜெயிச்சோம். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு மீண்டும் நடத்தப்பட்டது. அதற்கு காரணம் அதிமுக கிடையாது, திமுக கிடையாது, பிஜேபி கிடையாது. தமிழர்கள் நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போராட்டம் நடத்தணும், வெற்றி காட்டுறோம், ஜெயிச்சு காட்டணும். அது மாதிரி மாணவர்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய கொடிய நோய் தான் இந்த நீட் எக்ஸாம். எப்படி உயிரை பறிக்குன்னு கேட்டா, ஒரு புள்ள சின்ன வயசுல இருந்தே சொல்லு, நான் டாக்டரா போறேன், நான் டாக்டரா போறேன்னு கேட்கும். அந்த புள்ள என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நல்லா படிச்சா நம்ம டாக்டர் ஆயிடும். 20 லட்சம் ரூபாய் கட்டி படிச்சாலே டாக்டர் ஆக முடியும்ன்ற விஷயம் அந்த பிள்ளைக்கு புரியும் போது அந்த பின்ஸு என்ன செய்யுது நினைச்சீங்கன்னா, 12வது படிச்சு முடிக்கிற அந்த பின்ஸு தூக்கம் மாடி தொங்கிருது. ஏமா உன்கிட்ட நான் டாக்டர் ஆகணும்னு சொன்னேம்மா, அதெல்லாம் உண்மையேம்மா. ஆனா உங்ககிட்ட 20 லட்சம் ரூபாய் இல்லையம்மா, அந்த காசை நான் உன்கிட்ட எப்படிமா கேட்பேன், நான் எப்படிமா அந்த படிப்பை வாங்குவேன், என்னால படிக்க முடியலமான்னு சொல்லிட்டு அந்த பின்ஸு குழந்தை என்ன பண்ணுது, தூக்கம் ஒழுங்கி செத்து போகுதுமா, ஆட்டோ விழுந்து செத்து போகுதுமா. ஒவ்வொரு வருஷமும் நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, நீட் எக்ஸாம்னால எத்தனை பிள்ளைய செத்து போகுது பாருங்கம்மா. இந்த செத்து போற பிள்ளைகள்லாம் ஏன் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மள மாதிரி அப்ராணி தாய்மார்கள் தகப்பைமார்களுடைய பிள்ளையம்மா. இந்த நீட் எக்ஸாம் நமக்கு தேவையா? இது சாதாரணமா வெறும் திமுக காரருடைய போராட்டம் கிடையாதுமா, நம்ம எல்லாருடைய போராட்டம். இதுல பாதிக்கப்படுவது அதிமுக காரருடைய மகனுமே பாதிக்கப்பட போகுது, பிஜேபி காரருடைய மகனுமே பாதிக்கப்பட போறாங்க. எந்த கட்சியை சேர்ந்தவங்க இருந்தாரோ உங்க அத்தனை கட்சியை சேர்ந்தவங்களுடைய மகனும் டாக்டர் ஆகணும்னா ரோட்டுக்கு வாங்க. எங்க இளம் தலைவர் ஆட்சின்னு சொல்றாரு, கிரெடிட் நீயே எடுத்துக்க, உன்னை வச்சு ஜோதிச்சு வச்சுக்கிறோம், நீயே ஜோதிச்சுக்க, ஆனா போராட்டத்துக்கு வாழ்றாரு. எல்லாரும் ஒண்ணு சேரணும். இந்த விஷயத்துல அரசியல் பண்ணாம அத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்து போராடினா இந்த நீட்டு வழக்குங்கிறது கட்டாய சாத்தியம்.